ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், படத்தில் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி திருப்பாவை பாடல் 14 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். திருப்பாவை பாடல் 14. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுதிராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையிலோர் எம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். சொன்ன சொல்லை காப்பாற்றவில்லை என்றால் இந்த நாவிருந்து பயனில்லை என்பதைத்தான் இந்த பாடலானது விளக்குகிறது. இந்த பாடலும் தோழியை எழுப்புவதாக அமைந்த பாடல்தான். அதாவது தோழி பொழுது விடிந்து விட்டது, உன் வீட்டு புழக்கடை உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் அப்படின்னு சொல்லும்போது, உன் வீட்டு புழக்கடை தோட்டத்திலே உள்ள குளத்திலே சூரிய கதிரானது பட்டு செங்கழுநீர் பூக்களாகிய அந்த தாமரை மலர்கள் மலர்ந்து விட்டன. தாமரை மலர்ந்ததுனால அந்த ஆம்பல் மலர்கள் எல்லாம் இதழ் விரித்து மூடிவிட்டன அப்படின்னு சொல்றாங்க. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் அப்படின்னு சொல்லும் போது, முனிவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எப்பொழுதும் இறை சிந்தனையோடையே இருக்காங்க. அந்த கடனுடைய சிந்தனை தான் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால முகம் மலர்ச்சியோடு இருக்காங்க. அவங்க விரதம் இருந்தாலும் சரி, அவங்க பூஜை பண்ணாலும் அவங்க முகம் மலர்ச்சியோடையே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனசு பூராவும் என்ன இருக்குன்னா, சிறு வயசுல கண்ணன் யசோதை கூடையும் அங்குள்ள ஆயர்பாடி பெண்கள் கிட்டையும் என்னென்ன வம்பு பண்ணினார், எப்படிலாம் விளையாடினார் அப்படின்றதெல்லாம் அவங்க நினைக்கும் போது சிறு வயது தோற்றத்தை அவங்க கண்ணால் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. மனசால நினைச்சு கண்ணால் பார்க்குறாங்க. அப்போ தங்கள் பற்கள் வெளியே தெரியும்படியாக சிரித்து கொண்டே செல்கின்றார்கள். ஏன் அவங்க பல்லு சிரிக்குதுன்னா, அவங்க ஏன் சிரிச்ச முகத்தோட போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்கள தன்னை அறியாமல் சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்படி சிரித்து கொண்டே போய் எங்கே போகிறாங்கன்னா, இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற அந்த கோயில் கதவுகளை திறக்க சென்று விட்டனர். எங்களை முன்னை எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய். இப்ப என்ன சொல்றான், அவங்கெல்லாம் அங்க போயிட்டாங்க. அதே நேரத்துல சங்கோடு சக்கரம் ஏத்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையிலோ, அவங்கெல்லாம் அந்த கோயிலுக்குள்ள போய் அந்த கதவை திறக்க போயிட்டாங்க அந்த முனிவர்கள்லாம். ஆனா அங்கு சங்கு ஊதி இறைவனை எழுப்புகின்றார்கள். அவர்கள் போய் கதவை திறந்த உடனே சங்க ஊதி என்ன பண்றாங்க, அந்த இறைவனை எழுப்புகின்றார்கள். நான் உங்களுக்கு முன்பே எழுந்தி எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். உங்களுக்கு முன்னாடி நான் எழுந்து உங்களை எல்லாம் எழுப்புவேன் அப்படின்னு நீ நேற்று சொன்ன. ஆனா அந்த சொல்லை நீ காப்பாற்றவில்லை, இன்னும் தூங்கி கொண்டிருக்கின்றாய். அதனால உன் நாக்கினால் எந்த பயனும் இல்லை. சொன்ன சொல்ல காப்பாற்றாத அந்த நாவினால் எந்த பயனும் இல்லை என்று கூறுகின்றார்கள். வெட்கம் இல்லாதவளே, இப்பொழுதாவது எழுந்திரு, சங்கு சக்கரம் ஏந்திய தடக்கையன் அப்படின்னு சொல்லும் போது, சங்கு சக்கரம் ஏந்திய நீண்ட திருக்கைகளை உடையவனும் தாமரை போன்ற பகைய கண்ணானை அப்படின்னு சொல்லும் போது, தாமரை போன்ற கண்களை உடைய அந்த இறைவனாகிய அந்த பெருமானை பாடி உள்ள தூய்மையை அடைய வேண்டுமென்றால் அவனை வாயார பாடி மனதார நினைக்கிறோம். அதற்காக நாங்கள் உன்னை எழுப்புகின்றோம். தோழியே, எங்களோடு இப்பொழுதாவது எழுந்து வருவாயாக என்று பாடுவதாக அமைந்த பாடல் இது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், படத்தில் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திருப்பாவை பாடல் 15 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வரேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.